நம்ம பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்திக் அப்புறம் அரவிந்த் சாமி 2 பேரும் நடித்து மேயழகன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்தோட ஒன்லைனை சொல்லுங்கள். சொந்தம் யார்தான் இவனோ. அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து ஒரு 15 வயசுல இருக்கும்போது அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஹார்ட்ஷிப் கோ த்ரூ பண்ணுது. ஸோ குடும்ப சண்டையில, குடும்ப தகராறுல வந்து அவங்களுடைய பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து இழக்க நேரிடுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த ஃபேமிலி சென்னைக்கு மூவ் ஆயிடுது. ரிலேஷன்ஸே வேண்டாம், ரிலேட்டிவ்ஸே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வால் அந்த கேரக்டர் வந்து பில்ட் பண்ணிக்குது. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்காம இருக்காங்க. பட் அவரு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கசின் சிஸ்டரோட மேரேஜ் வருது. ஸோ அந்த மேரேஜுக்கு வந்து அவர் தஞ்சாவூர் போக வேண்டிய ஒரு சூழல். 2 மனசா இருக்காரு. போகணுமா, போக வேண்டாமா, போய் தானே ஆகணும் அப்படின்னு ஒரு 2 மனசா இருக்காரு. ஸோ அவரு அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அங்க வந்து கார்த்தியை மீட் பண்றாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து அரவிந்த் சாமி கேரக்டர் எப்படி பாக்குது, அண்ட் அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து ஏன் வந்து அவ்வளவு அந்த கேரக்டருக்கு பிடிச்சிருக்கு, அரவிந்த் சாமி கேரக்டருக்கு ஏன் வந்து அந்த கேரக்டரை ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது அப்படின்ற பேர்ல இட் வாக்ஸ் டவுன் ஆன் த மெமரி லைன் ஆஃப் அரவிந்த் சாமி. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஒரு மனமாற்றம் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு படமா கொடுத்துருக்காங்க. ஓகே, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ நீங்க சொல்லுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே நம்ம அரவிந்த் சாமியும் கார்த்திக்கும் பேசிக்கிறது தான். ஸோ நமக்கு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது, நம்மளால சிரிக்க முடிஞ்சுது. ஆனால் சில விஷயங்களை வந்து ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி சில இடத்துலலாம் நம்ம நெஞ்சு அப்படியே கசக்கி ஜூஸ் போட்டு அப்படியே அண்ணன் தங்கச்சி பாசத்தெல்லாம் பொழியிறப்ப ஸ்டேஜ் மேலேயே சாதாரண கிஃப்ட் தாம்மா அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ள ஒரு 4-5 வெரைட்டியில் ஒரு மினி ஜுவல்லரியே இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப டச்சிங். சில பேர்த்துக்கு அது ரொம்ப கிரிஞ்சா தெரியும், சில பேர்த்துக்கு அது ரொம்ப டச்சிங்காக அப்படியே மனசை கசக்கி புரிஞ்சுட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இன்டர்வல் சீக்வன்ஸுமே கரெக்டாக அந்த பிளாக் அவுட் பண்ணி விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹெவியர் நோட்ல படம் டிராவல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது நிறைய லைஃப் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து அரவிந்த் சாமியோட மெமரி லைன்ல வாக் பண்ணணும், அரவிந்த் சாமியோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். ஸோ அதுக்காக சில விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் நடுவுலவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு எபிசோடு ஒன்று வருது. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த ஜல்லிக்கட்டு எபிசோடு வந்து அவங்க ஒரு கதையா விரிஞ்ச விதமா இருக்கட்டும், அப்புறம் அந்த எபிசோட வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து முடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், எமோஷனலி அந்த ஜல்லிக்கட்டு எபிசோடு முடிக்கிற இடம் வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த பக்கம் பண்ற நாமளா இருக்கட்டும், 2017 அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். அட்டகாசமான ஒரு மூமெண்ட்டு. ஸோ அதை வந்து அப்படியே போகிற போக்கில் டச் பண்ணி ஆடியன்ஸை வந்து அந்த படத்துக்குள்ள இழுத்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. கார்த்திக் கேரக்டர் வந்து ஒரு அருமையான ஒரு டிராவலுக்கு அப்புறம் அரவிந்த் சாமியை வந்து மனம் மாற்றத்துக்கு ஒரு இடத்துல தூண்டும். ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஷாட்டு. அண்டு மனம் மாற்றத்துக்கு தூண்டிட்டு அரவிந்த் சாமி கில்ட்டுக்குள்ள தள்ளுற இடம் அட்டகாசமா இருந்தது. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த இடம். ஏன்னா அதுக்கப்புறம் அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கிருந்து அப்படிங்கிறது போது சூப்பர். கமல் பாடின ஒரு பாட்டு அட்டகாசமா இருந்தது. அண்ட் மெய்யழகன் ஆன் த ஹோல் ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன்லாம் வந்து கதைக்கு உண்மையிலே தேவையா, இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு அப்படின்றது என்னோட ஒரு கொஸ்டின். இல்லை, எதுக்குன்னா இவங்க 2 பேரும் அவங்களுடைய மெமரியவே பேசிட்டு இருக்காங்க. பாக்குறவங்க வந்து லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால நீங்களும் தான் இருக்கீங்க வாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி அதை டச் பண்ணி. ஆனா எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. அதாவது இந்த பொன்னியின் செல்வன் ஷூட்ல கார்த்தி வந்து நிறைய டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த படத்துல அவரால் சொல்ல முடியல போல. அதெல்லாம் நம்ம வேஸ்டா தானே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த படத்துலயாச்சும் போட்டு விடுவோம், நம்ம தான் பேசிட்டே தானே இருக்கும் அரவிந்த் சாமி கூட, என்ன வேணா பேசலாம்ல அப்படின்னு. இங்க கரிகாலன் அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருந்தார். எனக்கு வந்து என்னடா ஒரு அந்த படத்துல பேச வேண்டியதுல இங்க பேசுறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை நியாயப்படுத்திருப்பாரு. அது அந்த லேசா அந்த மருந்து சாப்பிட்டதுனால அந்த மருந்து ஹையாக்கி அவர் அதையெல்லாம் பேசுச்சு. ஆன் த ஹோலா படம் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. நீங்க என்ன ஃபீல்? எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இது ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தாலுமே இந்த ரன் டைம்ன்றது ஒரு பொறுமையை சோதிக்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன்.
ஏன்னா 3 ஹவர்ஸ்ன்றது நம்மளால உட்காந்து அந்த அளவுக்கு அந்த படத்தை பார்க்க முடியல. ஏன்னா கான்வர்சேஷன் தான், பேசிட்டே இருக்காங்க. அண்ட் 2K கிட்ஸுக்குலாம் இது எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதும் ஒரு பெரிய டவுட் தான். 96 வந்தபோது பல 2K கிட்ஸுகள் வந்து என்ன படம் பூரா பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் when they come of an age they understood what it is. So when they come of an age they will understand what it is. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜென்ரலாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட அப்படி என்னதான் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவசியம் நீங்க வந்து உங்க ஒய்ஃபோட போய் இந்த படத்தை பாருங்க. ஸோ ஷி வில் கெட் டு நோ, ஓ இந்த பசங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு. அண்ட் டெக்னிக்கலாக பார்க்குறப்ப கூட இந்த 1996 சில போர்ஷன்ஸ் வர மாதிரி கதையில் வரும். ஸோ அதுக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த பழைய டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நம்ம இந்த பழைய டிவி சீரியல்லாம் பார்க்குறப்ப என்ன சவுண்ட்ஸ் வருமோ அதே மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே நம்மளை அந்த 96 பீரியடுக்கு வந்து இழுத்துட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஆர்ஆர் தானே சொல்றீங்க, அந்த ரீரெக்கார்டிங் தான். ஸோ அதே மாதிரி பால் மகேந்திராவோட தாக்கம் பயங்கரமா எனக்கு இந்த படத்துல தெரிஞ்சிச்சு. ஆகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். மொத்தத்துல மெய்யழகன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? என் ஃப்ரெண்டோட ஃபோன்ல பேசின அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருந்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? எனக்குமே இது ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லுவேன். ஆனா என்ன, நம்மளோட பொறுமையை வந்து கண்டிப்பா சோதிக்கிறாங்க.